சட்டத்துறை அமைச்சர் எல்லாமே பொய்யா பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு, சீனாவுக்கு இருக்கும்போது தேசத்தை முன்னிறுத்தினாங்களாம் திமுக. அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் ஏன் அதை நிறுத்தினாங்கன்னா, தேசத்துக்கு எதிராக பேசினால் தேச விரோத சட்டம் பாயுன்னு சொன்னதுனால அதை நிறுத்தினாங்க. ஆனா ஏதோ சீனாவுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த ஒரு கட்சி தான் அதுக்காக உதவி செஞ்சதுன்றதான் பேசுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஹிந்தியை தூக்கி பிடிப்பது யாருன்னு கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு தம்பிங்கட்டலாம். நேரா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு போங்கப்பா, ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இதே ரகுபதி அவர்கள் அங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கலன்னு எனக்கு உறுதி சொல்லட்டும், அப்புறம் நான் அவருக்கு பதில் சொல்றேன். யார் இந்தியை தூக்கி பிடிக்கிறார்கள்? அதே மாதிரிதான் அவங்க பேசிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் இந்திய திணிக்கல, இந்தி திணிக்கவில்லை, இந்தி திணிக்கிறோம் என்று திணிக்கிறார்கள் அவர்கள் அந்த வார்த்தையை. எங்கேயுமே இந்தி திணிக்கல. மூன்றாவது மொழி படிப்பதுனா கூட யாரோட தாய்மொழியை படித்துக் கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இவர்கள் சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு 2026 வீட்டுக்கு போக போகிறோம் என்று. அதனால் எதையெல்லாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் அது ஒரு ஆளுநர் பேச்சை நான் முழுசையா கேட்கல. பட் பீகார் மக்கள் பாதுகாப்பா இருக்காரு நீங்க தான் சொன்னீங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பீகார் மக்கள் பாதுகாப்பாக இல்லைன்னா சொல்லல. பீகார் மக்களை மோசமாக பேசியது யார்? நான் இதே ரகுபதிட்ட கேட்கிறேன். நீங்க பீகார் மக்கள் டாய்லெட் கழுவதுக்கு தான் லாய்க்கு பேசுனீங்களா இல்லையா? அறிவே இல்லாதவங்க பேசுனீங்களா இல்லையா? உங்க கட்சியை சார்ந்தவர்கள் பேசினாங்களா இல்லையா? ஆக நீங்க பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியலிருந்து போகுது, நாங்க இங்க கொண்டு வருவோம். எப்ப போச்சு அது? இன்னைக்கு அந்த கட்சி கூட தானே கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள், காங்கிரஸோட தானே. அதனால இன்னைக்கு நீங்க சொல்ற பொய்யெல்லாம் இனிமேல் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் மக்கள் தெளிவாகி விட்டார்கள். 2026 எங்களுக்கானது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.